ஹாய், வெல்கம் டு அவர் யூனிவர்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, டிராகன் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, டிராகன் படத்தோட என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிராகன் படம் இது வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் பார்த்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காலேஜ் பேஸ்டு மூவியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டோட தான் நான் போனேன். காலேஜ் லவ் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் படம் வந்து கிட்டத்தட்ட அது மாதிரி தான். அதாவது நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, டான் படம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு டானையும் இதையும் பெருசாலாம் கனெக்டே பண்ண முடியல. டான் டோட்டலாக வேற, இது கொஞ்சம் அதுலேருந்து மாறுபட்டது தான். டான் கூடலாம் இதை கம்பேர் பண்ண முடியாது. படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் படம் வந்து செம்மையாக இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். என்ஜாய் பண்ணதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு படம் வந்து எனக்கு. நிறைய இடங்கள்ல வந்து என்ன சொல்கிறது, கண்டிப்பாக இதுக்கெலாம் கைத்தட்டணும் அப்படிங்கிற மாதிரி நானே தனியாக கைத்தட்டிகிட்டு இருந்தேன். நிறைய பேர் கைத்தட்டினாங்க. அந்த மாதிரிலாம் இருந்துச்சு நிறைய இடங்கள்ல. நல்லா பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் தெரில. நீங்கள் கண்டிப்பாக படம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும். ஏன்னா நான் இப்போ எது சொன்னாலும் வந்து அது ஸ்பாய்லர் ஆயிரும். ஸோ அது நான் பண்ண விரும்பலை. இந்த படத்தில் இன்னொன்று என்ன அப்படின்னா, அவங்க டைட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண விதமே நல்லா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, நார்மல் டைட்டிலாக போடாமல் அதை வந்து அந்த கதையிலேயே கொண்டு வந்தது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு. இது மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் இது நல்லா இருந்துச்சு. அதாவது ஒரு காலேஜ் லைஃப்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி போட்டுட்டு, ஆனால் கதையை அவங்க மூவ் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. முதல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி போகிற மாதிரி தெரியும். ஆனால் பட் அந்த கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறதுனா, இன்டர்வலுக்கு முன்னாடிலாம் அப்படியே படத்தை வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எனக்கு இதில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதீப் ரங்கநாதனோட ஆக்டிங். நான் அதை மட்டும் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு படத்தில் நிறையா பேர் வந்து எல்லாரும் ஹீரோ ஹீரோயினை பற்றி தான் பேசுகிறீங்க. அது மட்டும் கிடையாது, இந்த படத்தில் எல்லாருமே சூப்பர்பாக பண்ணியிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து எனக்கு இதை படத்துக்குள்ளே போய் உட்காந்து ஃபஸ்ட்டு சீனில் பிரதீப் ரங்கநாதன் காட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்கிறதுனா, தனுஷ் தான் அங்கே இருக்காரோ அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான் எனக்கு இருந்துச்சு. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் பிரதீப் ரங்கநாதன் அங்கேருந்து அப்படியே வேறு லெவலுக்கு அதை எடுத்துகிட்டு போனார். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, பிரதீப் ரங்கநாதன் அவங்கள தாண்டி என்ன சொல்கிறது அப்படின்னா, பிரதீப் ரங்கநாதனோட அப்பா கேரக்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரின்சிபலாக நடிச்சிருந்த நம்ம டைரக்டர் மிஸ்கின், இவங்கெல்லாம் வந்து அப்படியே வேற மாதிரி நடிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். படம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம ப்ரெடிக்ட் பண்ண ஸ்டோரி மாதிரி போகலை அது. அது வந்து என்ன சொல்கிறதுனா, நம்மளை வந்து திருப்பி திருப்பி சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எனக்கு வந்து ஓகே, நம்ம ஒரு சில படங்கள்லாம் வந்து யோசிப்போம் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோங்கிறது வந்து இதில் கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. ஆனாலுமே அது எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியலை. அந்த மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து லாஸ்ட் எண்டு வரைக்கும் கொண்டு போனாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒஸ்ட் ஸ்டூடெண்ட்லேருந்து ஒரு பெஸ்ட் ஹியூமன் அப்படிங்கிற மாதிரி அவரை ப்ரொஜெக்ட் பண்ண தான் இந்த படம். வேறு லெவலாக இருந்துச்சு. நீங்கள் எல்லோரும் மிஸ் பண்ணாமல் போய் தேட்டரில் பாருங்கள் கண்டிப்பாக. பிரதீப் ரங்கநாதனோட கெரியரில் இது வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கும். ஆல்ரெடி இவருக்கு லவ் டுடே வந்து செம்ம ஹிட்டு. ஏன்னா அது வந்து இவருக்கு ஹீரோவாக நடித்த ஃபஸ்ட்டு படம். இது 2வது படம். இது வந்து டைரக்டர் அவர் கிடையாது. ஆனால் கிட்டத்தட்ட செம்மையாக பண்ணியிருக்காரு. இந்த கதை வந்து வேறு யாராவது பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டால் இப்போது வாய்ப்பே கிடையாது. அவர் பண்ணாதான் அது நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அதை பதிய வச்சுட்டாரு. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, மிஸ்கின் அது வந்து எப்படி சொல்கிறதுனா, இது வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரினும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது பார்க்குறவங்களோட ஆங்கிளில் இருக்குது. செம்மையாக போச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணாத ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே படத்தில் இருந்துச்சு. என்னால் எப்படி சொல்கிறதுனா, ப்ரெடிக்ட் பண்ண முடியலை அவ்வளோவா. அந்த அளவுக்கு செம்மையாக மூவ் பண்ணாங்க படத்தை. என்னோட இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் எல்லா இடத்துலையுமே மென்ஷன் பண்ணியிருப்பேன், ஒரு படங்கிறது நம்மளோட கனெக்ட் ஆகணும். அது கனெக்ட் ஆகிறப்ப தான் அந்த படம் வந்து நல்லா இருக்குது அப்படின்னே சொல்ல முடியும். இந்த படம் என் கூட நல்லாவே கனெக்ட் ஆச்சு. செம்மையாக வந்து மூவ் ஆச்சு. காமெடியாக இருக்கட்டும், ஒரு ஃபைட்டாக இருக்கட்டும், ஒரு லவ்வாக இருக்கட்டும், எல்லா ஆங்கிள்ஸ்லேயுமே கவர் பண்ணியிருக்காங்க படத்தை. ஒரு சென்டிமெண்ட்டு, அப்பா மகனுக்குள்ள சென்டிமெண்ட்டு, லவ்வர்ஸ்குள்ளே இருக்கிற இது, அது போக
ஒரு ஹியூமனாக ஃபஸ்ட்டு எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற லெவல் முதற்கொண்டு செம்மையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடி சொன்னேன்ல, ஒரு ஒஸ்ட்டு ஸ்டூடெண்ட்லேருந்து பெஸ்ட்டு ஹியூமனாக மாறி இருக்காரு அவர் அப்படின்னு. இதில் இன்னைக்கு தலைமுறைக்கு தேவையான நிறைய விஷயங்களை அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நல்ல சோசியல் மெசேஜஸ் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. டேரக்டர் ஃபினாமினலாக பண்ணியிருக்காரு. அதோட ஸ்க்ரீன் ப்ளே செம்மையாக பண்ணியிருக்காரு. நல்ல ஸ்க்ரீன் ப்ளே, நல்ல கதை, செம்ம படம். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து என்னென்னா, இன்றைக்கி தலைமுறைக்கு வந்து அவர் சொல்ல வந்ததை ரொம்ப கிளியராக தெளிவாக சொல்லியிருக்காரு. என்னதான் வந்து நீங்கள் ஸ்கூலில் நல்லா படித்து நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு கட்டத்தில் வந்து பழம் மாதிரி இருந்தாலும், காலேஜ்குள்ளே வர்றப்போ ஒரு சிலர் வந்து பழம் மாதிரி இருந்தால் செட் ஆகாது, நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி நம்மளை வந்து ஒரு கெத்தாவோ இதாவோ காமிச்சிக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்படின்னா அங்கேருந்து அவங்களோட வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறும், அவங்க என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஒருத்தன் நல்லவனாகவே இருந்தால் அவனுக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதையுமே வந்து இந்த கதை தெளிவாக காமிச்சிருக்கு. இந்த படம் மூலமாக இந்த ஜென்ரேஷனோட ஒரு மித்தையே டைரக்டர் உடச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. இதை பார்த்து நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ஸோ நீங்கள் படத்தை பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். படம் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்குது. இந்த இயரோட தி பெஸ்ட் மூவியில் இதுவும் ஒன்று. கண்டிப்பாக ட்ரை அவுட் பண்ணுங்கள். ஃபேமிலியோடு போங்க. செம்ம படம். பிரதீப் ரங்கநாதனை நம்பி இதுக்கப்புறம் நம்ம தேட்டருக்கு போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் அந்த இடத்த பிடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும்னா, ஒரு மணிகண்டன் எப்படி இப்போது நல்ல படங்களாக சூஸ் பண்ணி நல்லா பண்ணிகிட்டு இருக்காரோ, பிரதீப் ரங்கநாதனும் நல்ல படங்கள் சூஸ் பண்ணுறாரு. அவரே நல்ல படங்கள் எடுக்கவும் செய்கிறாரு. உண்மையிலே அவரை நம்பி படத்துக்கு போகலாம் அப்படிங்கிற லெவலுக்கு அவர் உருவாகி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சும்மா 2 படத்தில் இவ்வளோ பெரிய இதை சொல்ல முடியாது தான். ஆனாலும் அந்த 2 படமும் அவர் வந்து அவரை ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. அதுக்காகவே கண்டிப்பாக சொல்லலாம். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் மறக்காமல். பாய்.